ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு Samayal அகாஷ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, அதே மாதிரி நிறைய விதத்துலேயும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த சாதம் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செசமி ரைஸ், அதாவது எள்ளு சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த எள்ளு சாதம் பண்ணுறதுக்காக நான் 3 கப்புக்கு சாதம் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் என்னோடய சாதம் வந்து சூடாக இருக்கிறதுனால அதை ஆற வைக்கிறதுக்காக ஒரு பெரிய தட்டில் போட்டு அதில் வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ அதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ கிளறி விட்டுட்டு நல்லா ஆறுறதுக்காக அதை அப்படியே நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு கருப்பு எள்ளு வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து நாம் ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்க ஆரம்பிப்போம். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி வெடிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வர சமயத்தில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு இந்த எள்ளை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. பிறகு அதே கடாயிலே வந்து நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால அதையே நான் அதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 3 to 4 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவே கை நிறைய கருவேப்பிலையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எண்ணெய்லாம் விடணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெய் விடாமே வந்து எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஸோ ஆற விட்ட பிறகு நம்ம இந்த எள்ளு மட்டும் நம்ம இந்த நம்ம இப்போ வறுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா மாதிரி இருக்குது, பருப்பு இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் சேர்த்து நம்ம நல்லா கொரன்னு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம், ஏன்னா எள்ளு வந்து எண்ணெய் விடுற மாதிரி எண்ணெய் ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கொரன்னு சும்மா லைட்டாக அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இந்த மாதிரி எள்ளு சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாகவே சேருங்க, நிறைய சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே எள்ளுலேருந்து அந்த ஆயில் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 5 to 6 முந்திரி பருப்பு வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 to 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா கொஞ்சம் இந்த பருப்புலாம் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு ஆகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு சின்ன கிளறி ஒரு லைட்டாக கிளறிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருக்கிற சாதம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சாதம் சேர்த்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் எள்ளு பொடி, அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து சாதம் வந்து நல்லா அந்த எள்ளு பொடியில் கிளற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த எள்ளு பொடி வந்து அட் அ டைம் நீங்கள் எல்லாத்தையும் சேர்க்காமல் கொஞ்சமாகவும் நீங்கள் சேர்த்து கிளறிக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த காரம்லாம் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து சப்போஸ் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இப்போ உப்பு வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கோங்க. இதெல்லாம் கிளறிட்டு கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு கிளறிட்டு உடனே நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. என்கிட்ட இப்போ ஆக்சுவலாக நெய் வந்து வீட்டில் தீர்ந்து போயிடுச்சு அப்படிங்கனால என்னால் சேர்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெய்யை கலந்து கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே லைட்டாக கொத்தமல்லி தழையை கூட தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான, ரொம்ப உடம்புக்கு நல்லதான ஒரு ஹெல்த்தியான
எள்ளு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இது ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்யலாம். அதே மாதிரி சில டைம்ஸ் வந்து இது சாமிக்கு பூஜைக்கு பண்ணுறது கூட சில பேர் செய்வாங்க. நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா காரம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து செய்யுங்க. அதே மாதிரி சில பேர் வந்து வறுக்கும் போது எள்ளு பொடி அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எள்ளு சாதம். நீங்களும் இந்த எள்ளு சாதத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து ருசித்து சாப்பிடுங்க.